பெரிய கூட்டத்தை இந்த கேவி குப்பம் சந்திச்சதே கிடையாது. இதுல ரெண்டு வகையான மகிழ்ச்சி. ஒண்ணு, நான் கேவி குப்பம் நான் வேலூர் வடக்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக பணியேற்றவுடன் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் முதல் பொதுக்கூட்டம் அரங்கேற்றம் இது. இரண்டாவது, எந்த நோக்கத்துக்காக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்றால், தமிழ்நாடு என்றுமே தலை முடியாது என்று சொல்லக்கூடிய அற்புதமான தலைப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்திற்கு எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டோட ஆட்சியாளர்களுடைய சாதனைகள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. என்ன பின்னாடி கொஞ்சம் அமைதியா இருக்க, அந்த பசங்க கொஞ்சம் அமைதியா இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி, எத்தனையோ திட்டங்களை சொல்லிட்டே போகலாம். ஆனால் முத்தாய்ப்பாக ஒரு 2-3 திட்டங்களை மட்டும் சொல்லி உங்களிடம் கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு வாரத்து காலத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே சந்தோஷப்படக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான செய்தி. என்ன செய்தின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய
சரியாக நடப்படவில்லை, அதில் ஊழல் நடக்க சொன்னார். மீண்டும் எழுந்தேன். நிதியமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்தில் நீங்கள் ஊழல் என்று சொன்னால் இதே இடத்தில் என் கழுத்தை அறுத்து கொண்டு என் உயிரை வாய்ப்பேனே தவிர, தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு பெண்கள் ஆர்வமாக இருக்கார்கள், வேலை செய்ய தயாராக இருக்கார்கள். வேலை கொடு, வேலை கொடு, கூலி கொடு, கூலி கொடு, நிறுத்திய கூலியை கொடு என்று அந்த வீரவசனம் பேசினேன். ஆனா என்ன நடந்தது? ஒரு வார காலத்துக்கு பின்பு முதலமைச்சர் சொன்னார், இன்னும் மோடி அவர்களுக்கு காதுகளுக்கு கேட்கவில்லை, உடனடியாக நீ வந்து அத்தனை பகுதியிலே மாவட்டத்திலுமே 100 நாள் வேலை உறுப்பினர்களை அழைத்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும் சொன்னார். ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். மத்திய சர்க்கார் மட்டுமல்ல, இந்த நாடே குலுங்கியது. நிறுத்திப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை குடியிருப்பு மீண்டும் வழங்கப்பட்டது. இதுதான் முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய போர்க்குணத்தோடு செய்திருக்கக்கூடிய சாதனை. ஆனா இப்படி நாங்க போராடி போராடி அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். வயிறு வலிக்க பேசுறோம், தொண்டைக்கடிய நாடாளுமன்றத்தில் கேட்கிறோம், உங்களுடைய குரல் எல்லாம் அங்க கட்சிக்கிறோம். ஆனா கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? பாராளுமன்றத்தில் போய் உட்கார்றோம். எனக்கு முன்னாடி ஒரு 100 பக்கத்துக்கான ஒரு பேப்பரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதற்கு பெயர் 100 நாள் வேலை திட்டம் என்று இருந்தது. உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்னன்னா, ஆஹா, மோடி அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஏதோ அதிகமான பணத்தை ஒதுக்க போறார், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளோ 200 நாளோ சேர்க்க போகிறார் அப்படின்னு நினைச்சு சந்தோஷத்தோடு என் குழந்தை வேண்டிக்கிட்டு அந்த நோட்டு புத்தகத்தை திறந்து பார்த்தேன். தாய்மார்களே, நண்பர்களே, ஒரு பெரிய ஈட்டி எடுத்துட்டு வந்து உயிரோடு இருக்க என் தலையில தலையில அடித்தால் என்ன வலி வலிக்குமோ அந்த வலியோடு அந்த பத்திரங்களை பெருத்தல்ல. என்ன தெரியுமா இருந்ததுல? 100 நாள் வேலை திட்டம் இனிமேல் தமிழ்நாட்டில் கிடையாது, ரத்து செய்யப்படுகிறது ஒரு பெரிய குண்ட தூக்கிய தலையில போட்டார். நான் உடனே எழுந்து போய் எங்க நாடாளுமன்ற குழு உறுப்பினர் கனிமொழி கிட்டையும் டிஆர் பாலு கிட்டையும் சொல்றேன், அண்ணே இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கிறேன்னு சொல்றாங்க, இது தாங்காது, தமிழ்நாடு மக்கள் தாங்காது, மக்கள் தயாரா இருக்காங்க, 100 நாள் ஒழிச்சுட்டு எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் எந்த கூலிக்கு போவாங்க, எந்த வாழ்வாதாரத்துக்கு போவாங்க, இதை கேட்க ஆள் இல்லையா, நாதி இல்லையா, இதை நான் விட்டு விடக்கூடாதுன்னு கேட்டோம். உடனடியாக அது டிஆர் பாலன் சொன்னார், இல்ல ஒழுங்கா படி, மொத்த பேப்பரையும் படி, 150 பக்கம் இருக்கக்கூடிய பேப்பரை ஒரு 15 நிமிஷத்துல கடகடகடன்னு படிச்சு பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னேன், அண்ணே 100 நாள் வேலை திட்டத்தை முழுசுமா ஒழிச்சுட்டாங்க. என்ன தெரியுமா? 100 நாள் வேலை திட்டம் என்பது மோடி கலைஞர் ஒரு காலத்துல இந்தியாவுக்கே போட்ட சட்டம். அதற்கு பேர் 100 நாள் வேலை உரிமை. மகாத்மா காந்தியோட பேரில் இருந்த சட்டம். அது பேர் என்னன்னா உரிமை சட்டம். கிராமத்தினுடைய பெண்கள் யாராவது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, நான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு வருகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுக்கணும். கொடுத்த வேலைக்கு கூலியை நிறுத்தக்கூடாது, நிறுத்தத்துக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது. இப்ப என்ன பண்ணிருக்கார் மோடி அவர்கள் தெரியுமா? 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்துவிட்டு நாங்கள் 120 நாள் கொடுக்கிறோம்னு ஒரு கடவுள் பெயரால் ராம்ஜி ராம்னு ஒரு பெயரோட இன்னைக்கு அந்த சட்டத்தை போட்டிருக்காரு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு கொசவம்புத்தூர்ல ஒரு ஊர்ல ஒரு 1000 பேர் இல்ல 100 பேர் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருந்தாங்கன்னா அதுல 80 பேரை வேலை இல்லைன்னு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. 20 பேர் இருக்காங்க பாருங்க, 20 பேருக்கு 100 நாள் 120 நாள் வேலையை கொடுத்து படிப்படியாக 20 பேர் 18 15 10 பேர் 10 பேர் 5 பேர் 5 பேர் 4 பேர் ஆக்கி ஒரு காலகட்டத்தில் அந்த 100 நாள் வேலை திட்டமே நம்ம ஊர்ல கேள்விக்குப்பத்துல இல்லாம பண்ண போறாரு இந்த மோடி அவர்கள். அதுவும் மத்திய சர்க்கார் செய்யற வேலை. ஆனா மாநிலத்தில் அதிமுக ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, எங்க பெண்களுக்கெல்லாம் 100 நாள் வேலை திட்டத்தை இந்த மாதிரி எடுத்துறீங்களே, எங்க வாழ்வாதாரம் போது, நான் உழைச்சி சம்பாதிச்சு என் சொந்த கால வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மண்டலி போடுறாரு மோடி அவர்கள். ஆகையால இதுக்கு நாங்க குரல் கொடுக்கிறோம்னு ஒரு அதிமுக கிளம்பி இருக்கிற சபாஷ் அப்படின்னு நாங்களே பாராட்டியிருக்கோம். ஆனா மாறா என்ன தெரியுமா நடந்தது? அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்தது சரிதான் சரிதான்னு இலக்கட்சிக்காரங்க அதிமுக மோடியோட சேர்ந்துட்டாங்க. ஏன்னா சுயமரியாதையே இல்லாமல் மோடி கால்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு எலெக்ஷனுக்கு வராங்க, எலெக்ஷன் பார்க்க போறாங்க. ஆனா என்ன நிலைமை இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, ஒரு பக்கம் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு பக்கம் நான் 100 நாள் வேலை திட்டத்தை இழந்த 100 நாள் வேலை திட்டத்தை பறிக்க நினைச்ச 100 நாள்
இருக்கக்கூடிய திட்டத்தை கொடுத்தது நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். இப்போ தேர்தல் முடிஞ்ச மாதம் அது 2000 உயர்த்தி கொடுக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. ஆனா அதிமுக வாயில வட சுட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்படிதான் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக அந்த கூட்டணி கட்சிகளும் மகாராஷ்டிரால ஒரு தேர்தல் நடந்தது, பாம்பே பக்கத்துல. அங்க தேர்தல்ல வீட்டுக்கு வீட்டுக்கு நாங்க 2000 கொடுக்கிறோம் 2000 கொடுக்கிறோம்னு வாக்குகளை வாங்கினாங்க. ஆனா தேர்தல் முடிந்த 3 மாத காலத்துக்குள்ளாகவே என்ன தெரியுமா, அந்த உத்தரவை ரத்துன்னு சொல்லிட்டாங்க. ஆக வாயில வட சுடுறதுதான் எடப்பாடிக்கு அழகு, வாயில வட சுடுறதுதான் மோடியோட மாயாஜாலம். ஆனா அது மட்டும் இல்ல, சமீபத்தில் நடந்த தேர்தல் பீகார்ல ஒரு தேர்தல். அங்க பாரதிய ஜனதா அசெம்பிளிக்கு நிக்கிறாங்க, சட்டமன்ற தேர்தல். ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 10,000 ரூபாய் போடுறேன்னு பணம் போட்டாங்க. எல்லா ஜனங்களும் அப்படி வெய் பொழுது போட்டாங்க, மோடி வாழ்க மோடி வாழ்க. 10,000 ரூபாய் ஓட்டு போட்டாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் ஆன உடனே யார் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போட்டாங்களோ போட்ட 10,000 எல்லாம் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மோடி சர்க்கார். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப 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 சாதுரியமானவர்கள், ரொம்ப ரொம்ப புத்திசாலியானவர்கள். தனக்கு எந்த முதலமைச்சர் வந்தால், எந்த சகோதரன் வந்தால், எந்த அண்ணன் வந்தால், எங்கள் வீட்டு பிள்ளையாக ஸ்டாலின் வந்தால் அதான் திட்டங்கள் வரும் என்று முடிவு செய்து உள்ளார்கள். ஆகிய தமிழ்நாடு பூரா பெண்கள் திரளோடு நிற்கிறார்கள், திறனாக நிற்கிறார்கள், தீர்மானமாக நிற்கிறார்கள். கண்டிப்பாக உதயசூரியன் உதித்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சியில் உட்கார்வது உறுதி உறுதி உறுதி. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆகையால இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, இதே பகுதியில் எங்க அப்பா துரைமுருகன் இருக்கும் பொழுது காட்பாடி கேவி குப்பமும் காட்பாடியும் ஒன்றாக இருந்த தொகுதி இருக்கும் போது அத்தனை திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தோம். ஆனா 10 ஆண்டு காலமாக கேவி குப்பத்துல திமுக ஒதுக்கவே இல்லை. இந்த முறை எனக்கு அதிகமான வாக்குகளை கொடுத்து, கிட்டத்தட்ட 18,000 வாக்குகளை கொடுத்து கேவி குப்பம் எனக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்து, வரலாற்று வெற்றியை கொடுத்தது கேவி குப்பம் தொகுதி. அதற்காக நன்றிகளை பாராட்டக்கூடிய வகையில் நான் இங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இதே கேவி குப்பத்துக்கு பசங்க படிப்பதற்காக ஒரு கலைக்கல்லூரி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. 10 வருஷமா அதிமுக இருந்தது, ஆனா ஒரு கல்லூரி கொடுக்கல, எதையுமே கொடுக்கல. இதோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே தற்காலிகமாக அரசு ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்து திறந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் 40 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி அதுக்கான புதிய கட்டடங்களுக்கான டெண்டர் விடப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கும் போது கேவி குப்பத்துக்கு தனக்கென ஒரு அரசு ஒரு கலைக்கல்லூரி வரக்கூடிய நேரம் இது. அது மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி பேசினவெல்லாம் சொன்னாங்களே, இங்க இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கெல்லாம் விவசாய பகுதி. இதோ மோதான அணையை கட்டி எல்லா கால்வாய்களுக்கும் எல்லா ஏரிகளுக்கும் தண்ணி வந்து கொடுத்தது அப்பா துரைமுருகன் இல்லையா? இதே கவசப்பட்டு பக்கத்துல ஆத்துல தடுப்பணையை கட்டி இன்னைக்கு பாலாத்துல வர தண்ணியை தடுத்து நிறுத்தி இங்க இருக்கக்கூடிய கிணறுகளெல்லாம் வத்தி போகாத வரைக்கும் குடிநீரை உயர்த்தி காட்டியது நம்மளுடைய பெருமை இல்லையா? ஆக இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா கேவி குப்பத்துக்கு இன்னொரு அதிர்ச்சி தகவல் நான் சொல்றேன். கேவி குப்பத்துக்கு நீண்ட கால கோரிக்கையா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி வேணும், ஒரு பெரிய சுகாதார ஆஸ்பத்திரி வேணும், நீண்ட நாள் கோரிக்கை. அதற்காக நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், கண்டிப்பாக இன்னும் ஓராண்டு காலத்திற்குள்ளாகவே 100 கோடி ரூபாய் மதிப்பில் கேவி குப்பத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் அமையும். இது துரைமுருகன் மகன் நான் கொடுக்கக்கூடிய சத்திய பிரமாணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவைகள் எல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்குகள் என்னை தூக்கி பிடிக்கிறது. நீங்கள் உதயசூரியனுக்கு அளித்த வாக்குகள் என்னை மேலும் வேலை செய்ய தோன்றுகிறது. ஆகையால இந்த முறை நீங்கள் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதி உதயசூரியன் உதிக்க வேண்டும். உதித்த உதயசூரியனுக்கு நீங்கள் எல்லாம் வாக்குகளை செலுத்தினால் கண்டிப்பாக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி கேவி குப்பம் சட்டமன்றம் 234 சட்டமன்ற தொகுதியிலே அதிகமான